Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் முடிவாக போகின்ற 2020 ஆண்டு, துவங்க போகின்ற 2021 ஆண்டு, இந்த இறுதி நிலையில் இறுதிக்கும் முதலுக்கும் நடுவில் நாம் இன்று ஆண்டவருடைய பிரசனத்தில் அமர்ந்து இந்த ஆண்டவரை முழுமையாக நாம் நன்றி கூறுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை புகழ்வதற்காக நாம் இங்கு கூடி வந்துள்ளோம். எத்தகைய நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. திருப்பாடல் ஆசிரியர் 236 1வது 2வது வசனத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தெய்வங்களிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த பேரன்பு நிற்க ஆண்டவருடைய சன்னிதானத்தில்
நீங்களும் நானும் ஒன்றாக அமர்ந்து இந்த நன்றி கூறுகின்ற செப வழிபாட்டில் இந்த இரவு நேர மன்னிப்பு மற்றும் நன்றி வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற மனைவியுடைய உள்ளம் ஆண்டவருக்காக நாம் தயார் செய்வோம். நம்மையே ஆண்டவரிடம் கையளிப்போம். ஆண்டவருடைய அருள் வரத்தால் கடந்த 2020ஆம் ஆண்டு சிறப்பாகவும் சில வேளைகளில் கடினமாகவும் இந்த கொரோனா தொற்றாலும் பலவிதமான இயற்கை சீற்றங்களால் அந்த ஆண்டு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் நோய் தொற்றிலிருந்து பலவிதமான ஆபத்துகள் இருந்து நம் ஆண்டவர் காத்திருக்கின்றார். இந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் நாம் அமர்கின்ற பொழுது எவ்வாறு தாவீது அரசர் ஒரு நடனமாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இதோ இந்த ஒரு நேரத்தில் ஒரு மாலை வேளத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்ற நாம் ஒரு கொண்டாட்டம் நிறைந்த ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் பறந்த நேரத்தில் நோய்கள் எல்லாம் தீர்ந்த நேரத்தில் இயேசுடைய ரத்தம் நமக்கு முழுமையான வாழ்வை அளித்ததனால் இந்த ஆண்டவரிடம் ஒரு குதூகலமாக கொண்டாடுகின்ற ஒரு வேளையில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம் என்ற ஒரு பாடலை நம் அனைவருமாக எழுதி நின்று ஆண்டவரிடம் நன்றி உள்ள மனதோடு நாம் செபித்து இந்த ஆண்டவருக்கு பொருத்தமான ஒரு பாடலை இன்னும் உற்சாகத்துடன் நாம் பாடுவோம். கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் அனைவருமாக வேண்டி கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்தவர்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்தவர்கள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாம் ஆண்டவர் படைத்த திருவுள்ளம். தாவியான தேவன் அனுசாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொழுது அதிசயம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் நம்பிக்கை கொண்டு தெய்வாலை தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சரமான அதிசயம் அதிசயமே. மீண்டும் அனைவரும் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவர்
இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனதாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்ற வேண்டும். இந்த வருடம் முழுவதும் இன்றுதான் ஆண்டவருடைய அனுபவமாக வல்லவராக இயேசு நம்மை வாழ வைத்திருக்கின்றார். கொடிய தொற்றுகள் இருந்தாலும் நம்மை வாழ வைத்திருக்கின்றார். இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் நம்மை வாழ வைத்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம், அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த ஒரு பாடலை மீண்டும் பாடுவோம். வல்லவராக இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராக இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். சுற்றுகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். அனைவருமாக குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். சுற்றுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். கைகளை உயர்த்துவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே. praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே என் தெய்வமே என் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை மகிமைப்படுத்துகின்றேன், மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமக்கு நன்றி கூறுகின்றேன். இயேசுவே இயேசுவே praise the Lord. praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அனைவரும் உட்காரவும். பிரியமானவர்களே, இத்தகைய நிலையில் எவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு நேரிட்டால் இன்று நீங்களும் நானும் ஒரு புதிய வருடத்தை முறையாக பெற இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூற வேண்டும். முன்னதனால் ஆண்டவருடைய பெயரை நாம் போற்றி பாட வேண்டும். திருப்பாடல் 30:4 பார்க்கின்ற பொழுது இறையின் மேல் ஆண்டவரை சூழ்ந்து பாடுங்கள், தூயவரால் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். இன்னும் சிறு மணி துளிகளில் புதிய ஆண்டில் காலடி வைக்கின்ற இந்த வேளையில் கடந்த 2002ஆம் ஆண்டு இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூற வேண்டும். இந்த நன்றி கூறுகின்ற வேளையில் ஆண்டவர் தான் நமக்கு முழுமையாக நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இவ்வேளையில் இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வேளையில் நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற அந்த வேளையில் அதற்கு நமக்கு ஒரு சில தடைகள், பலவீனங்கள், குறைபாடுகள் நம்மிடம் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இதோ இந்த கடைசி நேரத்தில் இந்த கடந்த ஆண்டில் நமக்கு நேரிட்ட பலவீனங்கள், குற்றங்கள், நாம் தவறிய நல்ல தருணங்கள், நம்முடைய தீய எண்ணங்களால், தீய நடவடிக்கைகளால் நாம் இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருப்போம். அந்த நேரத்தில் இதோ இறுதியாக அமைய போகின்ற ஒரு வேலை இறைவன் நமக்கு ஒரு அற்புதத்தை அளிக்க விரும்புகின்றார். தந்தையர்கள் வெளியே இருக்கின்ற மைதானத்தில் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கின்ற ஒரு வேலையில் புதிய ஆண்டில் அவர் புதிய மனிதனாக நான் விரும்ப ஆசைப்பட்டால்
என் ஆண்டவரிடம் நான் மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டால், என் ஆண்டவரிடமும் என்னுடைய சகோதர சகோதரிடம் மீண்டும் நான் உறவு கொள்ள ஆசைப்பட்டால், அருட்தந்தையர்கள் ஒவ்வொரு சாதனத்தை வெளியில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். யாருக்கேனும் என்னையே நான் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், என் உறவில் ஒரு மாற்றம் என்று விரும்பினால் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பையை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களை, பொதுவாக ஆண்டவர் அனைத்து விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு அளிக்க விருப்பப்படுகின்றார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் சில வேளைகளில் நம்முடைய ஒரு சில கவனக்குறைவால், ஒரு சில குறைகளால், ஒரு சில வருத்தங்களால் அதை நாம் தவறியிருக்கின்றோம். அந்த ஒரு நேரத்தை நாம் மீண்டும் கொண்டு வருவோம். நன்மைகள் செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருந்திருப்போம். நல்ல வார்த்தைகளை பேச வாய்ப்புகள் இருந்தும் பேசாமல் இருந்திருப்போம். கண்ணுக்கு எதிராக தீமைகள் நடந்திருந்தும் ஒன்றும் பேசாமல் வாழ்ந்திருப்போம். என்னால் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும் என்று தெரிந்தும் அவர்களை நாம் துன்புறுத்திருப்போம். என்னுடைய சகோதர சகோதரிகள், தோழர்கள் இவர்களை இன்னும் அதிக அளவில் அன்பு செய்ய வாய்ப்புகள் இருந்தும் நான் அந்த ஒரு நேரத்தை தவறியிருப்பேன். இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் புனித பவுலடியார் கூறுகின்றார், இதோ இந்த அமைதியான நேரத்தில், இந்த புத்தாண்டில் காலடித்து வைக்கப் போகின்ற வேளையில் ஆண்டவரை நான் புதிய மனிதனாக, ஒரு புதிய தந்தையாக, ஒரு புதிய பெற்றோராக, ஒரு புதிய மனைவியாக, ஒரு புதிய அன்னையராக, ஒரு புதிய பிள்ளையாக, ஒரு புதிய நண்பனாக நான் வாழ ஆசைப்படுகின்றேன். இதோ என் கண்ணுக்கு முன்பாக தெரிகின்ற இந்த ஒரு வேளையில் எனக்கு அனைத்து பலவீனங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். என்னதான் நமக்கு தோல்விகள் ஏற்பட்டிருந்தாலும், என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல தருணங்களை தவறி இருந்தாலும், நமக்கு எப்பொழுதுமே கிறிஸ்துவின் வாழ்வு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் தன்னுடைய மனதில் குற்றமில்லாதவராக இருக்க நமக்கு ஆவல் இருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மை ஒரு குற்றவாளியாக பார்க்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலை பொய் பேசுகின்ற தூண்டுதலை நாம் பெறுகின்றோம். சந்தர்ப்ப சூழ்நிலை நம்முடைய கோபத்தை பிறர் மீது காட்டியிருப்போம். சந்தர்ப்ப சூழ்நிலை நன்மை செய்ய நாம் தவறியிருப்போம். இவ்வாறு நாம் சூழ்நிலைகளையே நாம் புகார் செய்து கொண்டிருந்தால் என்று நாம் நம்முடைய தவறை உணர்வோம். இது ஒரு வேளையில் கடந்த 2020ஆம் ஆண்டில் நாம் என்னென்ன குறைகள் செய்திருந்தோம் என்பதை நாம் மீண்டும் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரை நமக்கு எதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் கடவுளாக நம்மை விட்டு விலகி பாவலுக்கு ஊழியம் செய்தோம் என கூறி கூப்பிடுவோம். நம்மை படைக்கிற இவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்துள்ளார். அவர் செய்த அனைத்து அருள் செயல்களை பார்க்கின்ற பொழுது நாம் அவருக்கு எதிராகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் பல வேளைகளில் தவறுகளை செய்திருப்போம். இதோ அந்த ஒரு தருணத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே என்னை மன்னியும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். என் சகோதர சகோதரியே என்னை மன்னியும் என்கின்ற சகோதர சகோதரிகளை இந்த நினைவின் மூலமாக அவர்கள் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராகவும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாம் பாவம் செய்திருக்கின்றேன். சில சமயங்களே நாம் பாவங்கள் செய்தாலும் நாம் பாவத்தில் தான் இருந்திருக்கின்றோம். பாவம் செய்துவிட்டோம் என்று கூட நாம் உணராமல் சில வேளைகளில் இருந்திருப்போம். அதற்காகவும் நாம் மன்னிப்பு கேட்போம். தலைவராகி ஆண்டவருடைய கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன என்று ஆமோசிரியர் கூறுகின்றார். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக சொல்கின்ற இயேசுவை யோவான் நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். இந்த மாறிவரும் உலகில்
பலவிதமான தீமைகளில் நாம் ஈடுபடுகின்றோம். பாவத்தினுடைய நிமித்தம் சாவு என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். இருந்த போதிலும் நாம் பாவம் செய்திருக்கின்றோம். அந்த ஒரு நேரத்தை மீண்டுமாக கொண்டு வருவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுவோம். இந்த ஆண்டவர் மட்டும் நம்மிடம் இல்லை என்றால் இந்த பாவத்தினுடைய வீழ்ச்சியினால் நாம் எங்கேயோ சென்றிருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம், மண்ணுக்குள் கூட போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாழ்வை அளித்திருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு புத்துணர்வு அளித்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு வேலையில் இந்த ஒவ்வொரு வருஷாதனத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை முழுமையாக மன்னிக்கின்றார். புதிய வருடத்தில் ஒரு புதிய மனிதனாக நாம் இருப்போம். நாம் பிறந்த காலம் முதல் இந்நாள் வரை ஆதரித்த இறைவன் நாம் செய்த தவறை ஒரு பொழுதும் அவர் பொருட்படுத்த மாட்டார். எவ்வாறு அந்த ஊதாரி தந்தை தன்னை ஊதாரி மகன் திரும்பி வருகின்ற பொழுது அவனை கட்டி அணைத்து அவனுக்கு தேவையான வடிவையை அவர் குறைகின்றார். எத்தனை குறைகள் கேள்விகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முழுமையாக ஆசீர்வாதத்தை அளிக்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த ஆண்டவரிடம், ஆண்டவரை உமக்கு நன்றி, என்னுடைய பாவத்தை மன்னித்தரையும் உமக்கு நன்றி, என்னுடைய பலவீனங்களை மன்னித்தரையும் உமக்கு நன்றி என்று நன்றி உணர்வுடன் இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நீங்க மட்டும் இல்லை, நான் எங்கேயோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மன்னத்தில் போய்ந்திருப்பேன். இருந்த போதிலும் ஆண்டவர் எண்ணத்திலும் நம்மை கைப்படுத்த தூக்கியிருக்கிற நம்பிக்கையில் இந்த ஆண்டவரிடம் வாழ்க்கை மூலமாக ஜெபிப்போம். அனுபவம் வசதியாக தெரியும். இருந்த போதிலும் அவரை விட்டு நாம் பிரிந்திருக்கின்றோம். அவருடைய பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கின்றோம். பிறந்த காலம் முதல் இந்நாள் வரை ஆதரித்து வந்த இறைவன், ஆறுதல் தந்த இறைவன் நம்மை நம்மை காத்திருக்கின்றார். இந்த ஆண்டுகளை எப்படி சொல்வது, என்னென்ன சொல்வது? அவர் செய்த நன்மைகளை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர் செய்திருக்கின்றார். ஒன்றாம், இரண்டாம், மூன்றாம் கணக்கு இல்லாத அளவுக்கு ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்திருக்கின்றார். அவருக்கு பின்வருவோம். நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்ன சொல்வேன், நீ செய்ததை வேறென்று போன்று இன்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்ன சொல்வேன், நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் செஞ்சிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், வண்ணக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்து போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா. எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழவும் யாரும் இல்லை. ஒரு இடத்தில் ஆண்டவர் இருக்கின்ற தன்னுடைய கரத்தை நம்மிடம் நாட்டி, என்னிடம் வா மகளே, என்னுடைய வா மகனே, நான் இருக்கிறேன் உனக்கு என்று கூறினார். இந்த ஆண்டவர் எப்படி சொல்வது? எல்லாவற்றையும் அவர் மாற்றிருக்கின்றார், நமக்கு நிம்மதி தந்திருக்கின்றார், நித்தம் நடத்தி வாழ வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் மீண்டுமாக நன்றி கூறுவோமா? இந்த ஆண்டவர் மீண்டுமாக புகழ்வோமா? அவரை இணைந்து செவிப்போம், இணைந்து பாடுவோம்.
எத்தனையோ கேள்விகள் ஏதேனோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல சொல்லி எழ யாரும் இல்லை. இப்படி சொல்வேன் எல்லாவற்றை நீர் மாற்றினேன். இப்படி தந்து இந்த நடத்தை வாழ வைக்கின்றேன். அவர் இல்லை என்றால் என் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? இந்த கொரோனா தொற்று நோய், இயற்கை சீற்றம், உறவுகள் ஏற்பட்ட முறி, தொழிலில் தோல்வி, பலவிதங்களில் சஞ்சலங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கோபம், பொறாமை இவைகள் நிறைந்த ஒரு நேரத்தில் ஆண்டவர் மட்டும் இல்லை என்றால் விட்டு சென்றிருப்போம். ஆகவே மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? மீண்டும் ஆண்டவரை நாம் புகழ்வோமா? இந்த ஆண்டவர் நமக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை நாம் செய்திருக்கின்றார். நாம் தீமை செய்தாலும் ஆண்டவருடைய குணம் நன்மை செய்வது மட்டுமே. இந்த ஆண்டவருடைய நன்றிகள் வெறும் ஒரு சில வார்த்தைகளால் நம்மால் கூறிவிட முடியாது. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை மட்டுமா செய்கின்றார். அதுதான் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, இதோ ஒரு வேளையில் இந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டுக்கு பிறகும் மை போற்றுகின்றேன், மை புகழ்கின்றேன், நன்றி கூறுவேன் என்று நாம் கூறுவோம். அன்பின் நிறைவா, எனக்கு நல்ல பெற்றோரையும் உற்ற உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி என கொடுத்து வருகின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லவே, மை போற்றுகின்றோம், மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். மீண்டுமாக அன்பின் நிறைவா, எனக்கு நல்ல கணவரை, பண்புள்ள மனைவியை, வாசமுள்ள பிள்ளைகளை கொடுத்து நல்ல வருமானம், இந்த ஒரு கொரோனா தொற்று நோயால் ஏற்பட்ட தோல்வியிலும் கூட எங்களுக்கு தேவையான உணவுகள், உடை, இருப்பிடத்தை அளிக்கிறேன். இந்த அனைத்து நல் வரங்களும் கொடுத்து காத்த கிருபைக்காக உங்களுக்கு செலுத்துகின்றோம். வல்லவே, போற்றுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழையினை கொடுத்தீர்கள். விளைச்சலை பெருக்கி கொடுத்தமைக்காக பல்வேறு விபத்துகள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் என பல ஆபத்துகள் இருந்து காத்ததற்காய் செலுத்துகின்றோம். வல்லவே, நன்றி கூறுகின்றோம். ஆன்மீக வழியில் எங்களால் ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு தருணத்தில் கூட உமது ஆசீர்வாதத்தை தொலைக்காட்சி வழியாக, ஊடகத்தின் வழியாகவும் அவ்வப்பொழுது எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட அந்த ஒரு நேரத்திற்காகவும் நல்ல அருட்பத்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் கொடுத்ததோடு இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பில் மிகுதியான அன்றாட திருப்பலியில் இப்பொழுது எங்களுக்கு உடலாகவும் ரத்தமாகவும் எழுது திருவிருந்தளிக்கும் ஒரு கோடான கோடியை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வல்லவே, நன்றி கூறுகின்றோம். நினைத்த காரியங்கள் நிறைவேறியதோடு பலவிதமான நன்மைகளால் அபரிதமாக இறைவனுடைய எல்லா கருணையும் நினைத்து ஒரு நிறத்தில் நாம் நம்முடைய நன்மை கொடிய வண்ணமாக நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஏற்பட்ட அனைத்து விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டுடைய பாதத்தில் வைப்போம். என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அற்புதங்களுக்காக ஆண்டு நன்றி செலுத்துவோம். என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து விதமான வெற்றிகளுக்காக நன்றி செலுத்துவோம். புதிய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், புதிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும், புதிய வேலைகள் கிடைத்திருக்கும், பல விதத்தில் ஆண்டவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்திருக்கும், உடல் நோயிலிருந்து சுகம் பெற்றிருந்திருப்போம், தோல்விகளிலிருந்து வெற்றியை பெற்றிருந்திருப்போம், பிரிந்த உறவுகள் சேர்ந்திருக்கும். அனைத்து நேரத்தில் ஆண்டவரிடம் நாம் திரும்பி கொண்டு வருவோம். அவருக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு நேரம் மட்டும்தான் நம்மிடம் இருக்கின்றது. இன்னும் சிறு நேரங்களில் நாம் வேறு ஒரு ஆண்டிற்கு செல்ல இருக்கின்றோம்.
இருக்கின்ற கடைசி வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி ஆண்டவருக்கு கூறுவோம். நம்முடைய பதில்: உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். மீண்டுமாக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். மீண்டுமாக ஒரு நன்றி பாடலுடன் ஆண்டவரிடம் நாம் இந்த நன்றியை நாம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரிடம் முழுமையான நம்பிக்கையில் ஈடுபட்ட பின் ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு பலவிதத்தில் உதவிய அவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, துவங்க இருக்கின்ற இந்த புத்தாண்டுடைய நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்ம குடும்பத்துக்காக கொடுப்போம். யாரேனும் திருப்பலி கருத்துகள் உங்களுக்கு ஆவல் இருந்தால் இந்த புதிய வருடத்தில் மீண்டுமாக ஆண்டுடைய இந்த ஒரு கருத்துக்காக நான் வேண்ட இருப்பது என்றால் உங்களுடைய கருத்துக்களை பின்புறத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அளிக்கலாம். திருப்பலியின் பொழுது காணிக்கை பவனையில் நீங்கள் காணிக்கைகளை அளிக்க ஆவல் கொண்டிருந்தால் அதற்கான அப்பம் பிரசனம் பின்புறத்தில் விற்கப்படுகின்றன. அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டுமாக நல்ல ஒப்புரவற்றமானது அருப்பத்தையர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அதற்கும் அந்த வாய்ப்பையும் நீங்கள் மீண்டுமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த நன்றி என்னுடைய இறுதி தருணத்தில் இருக்கின்ற நாம், இந்த ஆண்டினுடைய இறுதி தருணத்தில் இருக்கின்ற நாம் பல விதங்களில் நாம் இந்த ஆண்டவரிடம் பேச ஆவல்பட்டிருந்தோம். இந்த ஆண்டவரிடம் நாம் பல விதத்தில் நம்முடைய குறைகளை சொல்ல ஆசைப்பட்டிருந்தோம். இந்த ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை சொல்ல ஆசைப்பட்டிருந்தோம். ஆனால் அதற்கெல்லாம் நேரமில்லாத ஒரு நேரம், அதற்கெல்லாம் நேரமில்லாத ஒரு சூழ்நிலை, என்னுடைய வேலை பலம், என்னுடைய படிப்பு சுமை, எனக்கு ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை, இது போன்று பலவிதமான காரணங்கள் மூலமாக ஆண்டவரிடம் உரையாடுவதை நாம் நிறுத்திவிட்டோம். இந்த ஆண்டவரிடம் உரையாடுகின்ற பொழுது, அவரிடம் உரையாட மறுக்கின்ற பொழுது பிறரிடமும் நாம் உரையாட மறுக்கின்றோம். பிறரிடமும் நாம் பேசுவதற்காகவும் அந்த ஒரு தருணத்தையும் நாம் தடுக்கின்றோம். அந்த ஒரு வேளையில் நாம்
முழுமையான ஒரு சோக நிலையில் செல்கின்றோம். எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம். கடந்த 2020ஆம் ஆண்டு பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் தாம் எனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நிலை கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் தனியாக இருக்கின்றேனே, தனிமையில் வாடுகின்றேனே, என்னால் யாரிடமும் பேச முடியாத ஒரு நிலை, யாருமே என்னை கண்டுகொள்ளாத ஒரு நிலை, எனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலை, இவ்வாறாக நான் ஒரு அனாதையாக நான் இருந்திருப்பேன். அந்த ஒரு தருணங்களை மீட்டமாக கொண்டு வருவோம். ஆண்டவருக்கு நன்றி கூற தருணத்தை கொண்டு வந்தோம். ஆண்டவருக்கு எதிராக நாம் சென்ற தருணத்தை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இந்த ஆண்டவரே வேண்டாம் என்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். தனிமையில் வாழ்ந்திருப்போம். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே நீ எப்பொழுது வருவீர் என்று நமக்காக காத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரே இல்லை, எனக்கு யாரும் இல்லை, உறவு இல்லை என்று சில வேளைகளில் தோல்வியின் மூலமாக நாம் கவலைப்பட்டிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வேலைக்கு இந்த கொரோனா நேரத்தில் கூட என்னால் வெளியே சென்று செல்ல முடியவில்லை என்று கவலைப்பட்டிருப்போம், தனிமையில் இருந்திருப்போம். ஒன்றாக வீட்டில் இருந்தாலும் பல நபர்கள் கூட்டம் சூழ்ந்திருந்தாலும் நான் தனிமையில் வாடுகிறேன். அந்த ஒரு நேரத்தில் என்னுடைய இதயத்தினுடைய வலி யாருக்கு தெரியும், என்னுடைய இதயத்தினுடைய வேதனை யாருக்கு தெரியும் என்று பல நிலைகளில் நாம் துன்பப்பட்டிருப்போம். இதோ அந்த ஒரு தருணத்தை மீண்டுமாக நாம் கொண்டு வருவோம். மீண்டுமாக என்னை யாரும் இல்லை என்ற ஒரு தருணத்தை நாம் இருந்திருப்போம். அதையும் கொண்டு வருவோம். அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தை நாம் சமர்ப்பிப்போம். அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புவிப்போம். அப்பொழுது நான் இருக்கின்றேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறி ஆண்டவர் உமக்கு இளைப்பாறுதலை தர தயாராக இருக்கின்றார். உமக்கு தேர்தல் தர தயாராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் நீ முறையாக முறையிடுவது மூலமாக அந்த ஆண்டவர் சரியான விதத்தில் ஆண்டவரை நீர் மட்டும்தான் எனக்கு இருக்கு என்ற ஒரு சத்தியத்தை நீதியை ஆண்டவரிடம் நாம் சமர்ப்பிக்கின்ற பொழுது கைகளை உயர்த்தி நம்மை தூக்குகின்றார். அன்று ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது கடல் சீற்றத்தை பார்த்து அஞ்சிய பேதுரு கடலுக்கு உள்ளே செல்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய திருக்கரத்தை கொடுத்து அவனை மீட்டு அஞ்சாதே நம்பு என்று கூறுகின்றார். ஏதோ வாழ்க்கையில் பல நேரங்கள் தனியாக இருந்த ஒரு நேரத்தில், தனிமையில் வாடி அந்த ஒரு நேரத்தில் நாம் அந்த பேதுருவை போன்று அது தனிமையில் சீற்றத்தை கண்டு அஞ்சி நம்முடைய வாழ்க்கையினுடைய வழியில் ஆழ்ந்து சென்றிருந்தோம். ஆண்டவர் தாமே தன்னுடைய கரத்தை நம்மை தூக்க வல்ல ஆவல் கொள்கின்றார். அந்த ஆண்டவர் நம்மளுடைய கரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய இதயம் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய தனிமை ஆண்டவருக்கு தெரியும். அவர் நம்மை தேற்றுவார் என்பதில் நாம் முழுமையாக நாம் ஈடுபட வேண்டும். அவர் நம்மை அன்பு செய்வார், அதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டார், கைவிட மாட்டார். எப்பொழுதும் அவனை காக்கின்ற தெய்வன் அவர் மட்டும்தான் என்று நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஒரு தருணங்களை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தருணங்களை மீண்டுமாக கொண்டு வருவோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வலிகளை மீண்டுமாக ஆண்டவரிடம் கொண்டு வருவோம். இதுதான் கடைசி நேரம். என்னுடைய அனைத்து விதமான வலிகளை ஆண்டவரிடம் அளித்து விடுகின்றேன். என் அனைத்து விதமான கண்ணீரை ஆண்டவரிடம் அளித்து விடுகின்றேன். என் அனைத்து விதமான தோல்விகளை ஆண்டவரிடம் அளித்து விடுகின்றேன். ஆண்டவரை நீரே எனக்கு ஒரு தேற்றுதலாகவும் ஆறுதலமாக கேடயமாக இருக்கு. அந்த ஆண்டவரிடம் ஆண்டவரை என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார் ஆண்டவரை என்று ஆண்டவரிடம் நாம் முறையிடுவோம். இதயம் யாருக்கு தெரியும், என்
என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? நம்முடைய நெஞ்சில் ஏற்படுகின்ற மோகங்கள், அதை மிஞ்சும் நம்முடைய பாரங்கள், லஞ்சம் இல்லாமல் நம்முடைய உள்ளம் இயங்கிய ஒரு வேலையில் கூட ஆண்டவர் இருக்கிறார் நாம் நம்ப வேண்டும். என்னுடைய நெஞ்சில் ஏற்படுகின்ற அந்த சோகங்கள் என்னை அழுத்தினாலும், மன அழுத்தத்தை அளித்தாலும் ஆண்டவர் இருக்கின்ற போவோம். நெஞ்சில் மோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சில் மோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றி உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் வாழ்க்கையில் பலம் இருந்தாலும் சிறகு உடைந்த ஒரு நிலை என்னுடைய தனிமையில் ஏற்படுகின்றது. அந்த பறவை போன்று சிறகை உடைந்த நிலையிலும் கூட ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மை காப்பாற்றும். அதில் நாம் நம்பிக்கை வைப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை தேற்றுவார். சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ? பேசும் புயலிலே படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அங்கே தெரிகின்ற வெளிச்சம், இதோ நமக்கு முன்பாக தெரிகின்ற வெளிச்சம் ஒரு கலங்கரை தீபமாக கடலில் தப்பி இருந்த ஒரு நிலையிலும் கூட கடற்கரை விளக்கை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை பிறக்கின்றது. இதோ நமக்கு முன்பாக நிற்கின்ற ஆண்டவரை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மிடம் இந்த நம்பிக்கை எழுபுகின்றது. இயேசுராஜனுடைய முகத்தை முழுவதுமாக நாம் உற்று நோக்குவோம். அப்பொழுது தெரியும், அப்படி தெரிவது வெளிச்சம் மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையினுடைய கலங்கரை விளக்கமாக இருக்கின்றது. அந்த உருக்கத்துடன் சொல்லிப்போம். அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜரின் முகத்தின் வெளிச்சமோ? முகத்தின் வெளிச்சமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார். இயேசுவை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும்.
ஈசனை தேற்றுவாய், ஈசனை தேற்றுவாய், ஈசனை தேற்றுவாய், ஆண்டவர் தேற்றுவாய். நற்கருணை ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற ஒரு வேலை அனைவரும் மண்டியிடுவோமா? அனைவரும் மண்டியிட்டபடியே அனைத்து விதமான தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இதோ ஒளிந்து விட்ட ஒரு நிலையிலும் கூட ஆண்டவரிடம் நான் முழுமையாக என்னையே அர்ப்பணிக்கப் போகின்றேன். இந்த ஆண்டவரிடம் இந்த ஆண்டை முழுமையாக அர்ப்பணிக்கப் போகின்றேன். வரவிருக்கின்ற 2021ஆம் ஆண்டில் ஆண்டவர் முழுமையாக எனக்கு ஆறுதலும் பேச்சுமாக இருக்க போகின்றார். அந்த ஆண்டவரிடம் நான் உதவிக்காக நாம் மன்றாடுவோம். நிறைந்த தீமையை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த 2021ஆம் ஆண்டு ஆண்டவரை உம்முடைய அன்பு எனக்கு மிகுதியாக கிடைக்க, என்னை விடுவிக்க வளர்ந்து செய்த ஆண்டவரை, ஆண்டவரை எனக்கு உதவி செய்ய விரைந்தவாறு என்னுடைய குடும்பத்தை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய படிப்பை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய தொழிலை முழுமையாக ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஆண்டை நிறைவாக ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரை, இந்த ஆண்டை நிறைவாக ஆசீர்வதித்து என்னுடைய அனைத்து விதமான தேவைகளை பூர்த்தி செய்யும். இதோ இந்த ஆண்டில் பல விதமான திட்டங்களோடு நான் தொடங்க ஆசைப்படுகின்றேன். இந்த திட்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து திட்டங்களை நீதான் ஆண்டவரை ஆசீர்வதிக்கின்றது. என் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதிக்கின்றது, நண்பர்களை ஆசீர்வதிக்கின்றது, என்னுடைய உற்றார் உறவினர்களை ஆசீர்வதிக்கின்றது, என்னுடைய நாட்டை ஆசீர்வதிக்கின்றது. இந்த கொரோனா தொற்று நோயில் நான் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் 2021ஆம் ஆண்டில் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, இயற்கை சீற்றத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, எங்கள் வாழ்க்கை ஏற்பட்ட அனைத்து தோல்விகள் போதும் ஆண்டவரை, ஏற்பட்ட கஷ்டங்கள் போதும் ஆண்டவரை, நான் தனிமையில் இருந்தது போதும் ஆண்டவரை, உடைய அனுகிரகத்தாலும் உம்முடன் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காக செவியுங்கள், இந்த குடும்பத்திற்காக செவியுங்கள். ஆண்டவர் முழுமையாக நம்மை ஆசீர்வதிக்க போகின்றார். ஆண்டவர் முழுமையாக நமக்காக வாழ போகின்றார். ஆண்டவர் முழுமையாக தன்னுடைய ஆசீர்வாதம் தர போகின்றார். அதற்காக ஆண்டவரை பார்த்து, திறத்தனை ஆண்டவரை பார்த்து, கடற்கரை விளக்கமாக இருக்கிற ஆண்டவரை பார்த்து நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். இந்த ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை 2021ஆம் ஆண்டில் தருவார். அந்த ஆசீர்வாதத்திற்காக செபிப்போம். இந்த ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கை, இந்த ஆண்டவர் தான் நம்முடைய வெளிச்சம், அவர் தான் நம்முடைய குணப்படுத்துகின்ற ஆற்றல். அனைத்து விதமான நோய்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். உடல் பலவீனங்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். பாவ இச்சைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். அனைத்திற்கும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வாதத்தை அளிக்கப் போகின்றார். அந்த ஆண்டவரிடம் முழுமையாக நம்மையே ஒப்படைப்போம், நம்முடைய குடும்பத்தை ஒப்படைப்போம், இந்த ஆண்டை ஒப்படைப்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் ஆண்டவரிடம் இந்த புதிய வருடத்திற்காக செபிப்போம். இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய நபராக நான் வாழ வேண்டும் ஆண்டவரை, அதற்கு உடைய அனுகிரகம் முழுமையாக எனக்கு தேவை என்று ஆண்டவரை பார்த்து செபிப்போம். உருக்கமாக நம்முடைய அனைத்து விதமான தேவைகளை செபிப்போம். ஆண்டவரை, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கட்டை என்று கூறியவரை, இதோ உடைய வாதத்தை நாங்கள் வைத்திருக்கிற எங்களுடைய வேதனைகள், என்னுடைய ஏக்கங்கள், கஷ்டங்கள், இந்த மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், அனைத்து விதமான இயக்கங்களையும் பாதையில் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய கனவுகளை நிறைவாக நனவாக்க இந்த 2021ஆம் ஆண்டில் ஏதாவும் ஒளியை நிறைவாக எங்களுக்கு அளித்து இதில் ஆசீர்வாதத்தை விளைவிக்க உம்மை பார்த்து செல்கின்றோம். எங்கள் கருப்புரிய ஆண்டவரே, எங்களுக்காக விரைந்து வரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்கள் குடும்பத்தோடு தங்கும், எங்கள் தொழிலோடு தங்கும், எங்களுடைய படிப்பில் தங்கும், எங்களுடைய இளமை பருவத்தில் தங்கும் ஆண்டவரே, நாங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு சூழலிலும், நடவடிக்கைகளிலும், செயல்களிலும், எண்ணங்களிலும் உடைய மாட்சிமை, மகிமை நிறைவாக எங்களுக்கு அனைவருக்கும் அமைந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவரை ஜெபிப்போம். ஆமென். வாழ்க. பழைய நியம முறைகள்
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஓங்கி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இதுவே நம் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. செவிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவுருட்சாதனத்தினை உடைய திருப்பாழ்களை எங்களுக்கு வைத்து சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இறைவனம் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவாகி தந்தையாக இறைவனோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.